Praise the Lord Jesus Christ. Encouraged by the Holy Spirit. என்னோட கூட ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கோங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாள். ஆமீன். ஆவியானவர் அசைவாடுதல் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறது. ஒரு பறவையை பார்த்தீங்கன்னாக்கா அதை முட்டையிட்டு அதை அடக்காத்து அதை பாதுகாத்துக்கொள்ளும். அது போல் ஆவியானவர் நம்ம மேலே அசைவாடுகிறார். நமக்குள்ள ஆவியானவர் அபிஷேகம் வந்ததுன்னா என்ன, நம்ம சரீரத்தில், நம்ம சிந்தையில், நம்ம ஆத்மாவில் அவர் அசைவாடுச்சு என்ன ஆகும், நம்மளை விட்டு பாவத்தை குறித்து கண்டிப்பார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து ஆலோசனை சொல்லுவார். நம்ம எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும்னு அவர் நம்ம மேலே அசைவாட ஆட என்ன ஆகும், நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியில் போகும். ஆவியானவர் தேவன் நம்ம மகிமைப்பட நம்மளை மகிமைக்கு தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவரோட இயேசுகுமாரனோட சாயலை நம்மளை மாற்றவும் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால ஆவியானவர் அசட்டை பண்ணாதீங்க. அவர் உங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தந்து உணர்த்தரிச்சு அதுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஒபே பண்ணி நீங்கள் நடக்கிறச்சே ஆவியானவர் அசைவாடும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நீங்கி போகும். ஆமீன். அங்கே நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே, ஆதியில் நீங்கள் ஜலத்தில் அசைவாடினது போல எங்கள் சரீரத்திலையும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் எங்கள் சபையிலும் அசைவாடுவீராக. தேவையில்லாத காரியங்களாக வெளியேறி போகட்டும். எப்படி ஒரு பறவை தன்னோட முட்டையை ஆண்டவரை அடைக்காத்து கொண்டு அது குஞ்சு பொறிக்க உதவி செய்கிறதோ அதுபோல் ஆண்டவரே நாங்கள் நித்தியத்து ஜீவனை அடையும்படி எங்களை அடைக்காத்து ஆண்டவரே எங்கள் மகிமையும் தேவனே உம்முடைய பரலோகத்தை சேர்க்கும்படி எங்கள் மீது அசைவாடுவீராக. எங்கள் குடும்பத்தில் அசைவாடுவீராக, எங்கள் சபையில் அசைவாடுவீராக, எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அசைவாடுவீராக. தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.